ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் சாது சங்கம் வைக்கிற வந்த அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இன்றைக்கி சத்சங்கத்துக்கு மூலிமா பகவத்கீதையை நம்ம உபன்யாசம் கேட்குறதுக்கு எல்லாரும் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். அதுக்காகவே நான் ஹரே கிருஷ்ணா பகவானுக்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட பக்தி சிறு துளி பக்தி மேலும் முன்னேறத்துக்கு பகவானிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைய உபன்யாசத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லோரும் ஒரு வாட்டியாச்சும் ஹரே கிருஷ்ணா அங்கேருந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த உபன்யாசம் கேட்குறது மீண்டும் தொடர்ந்தே இருக்கணும். இது விட்டுறக்கூடாது. மீண்டும் தொடர்ந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பகவானை பற்றி கேட்டு நம்ம இருக்கிற எல்லா சந்தேகங்களும் முன்னாடி போய் அநாத்தங்களை போய் அபராதங்கள் இன்றி நாம் பகவான் சேவையும் ஜபத்தையும் அவரை பற்றி சிரவணம் நம்ம கதைகளையும் எல்லாத்தையும் கேட்குறப்ப நம்ம பூர்ண ஒரு தூய பக்தன் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம போய் பகவானத்தை நம்ம சரணாகதி அடையணும். அதனால் எல்லாத்தையும் வேண்டிக்குவோம். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி நம்ம உபன்யாசத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. சுஜராதா கோப்பா வச்சுக்கிச்சு. ஓகே, சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 22, 23, 24, 25. பகவத்கீதா ஆசிடிஸ் சாப்டர் 14, டெக்ஸ்ட் 22, 23, 24, 25. யார் தமிழில் வச்சுருக்கீங்களோ பகவத்கீதை உண்மையுள்ள இந்த அத்தியாயத்தை திறந்துருங்க. யார் பகவத்கீதை ஆசிடிஸ் இங்கிலீஷில் வச்சுருக்கீங்களோ இங்கிலீஷில் திறந்துருங்க. நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது மூலிமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு தெளிவான ஒரு தெளிவுரை கிடைக்கும். புதிதாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும், ஒரு நாலேஜாக இருக்கும். சரியா? ஹரே கிருஷ்ணா. சரி, இன்றைய ஸ்லோகம் இந்த முழு அத்தியாயம் பார்த்தீங்களா, ஜட இயற்கையின் முக்குணங்கள், சாத்விக குணம், ரஜோகுணம், தமோகுணம், இது சார்ந்து தான் இந்த முழு அத்தியாயமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்படுகிறது. யாருக்கு? அர்ஜுனருக்கு. அர்ஜுன் கேட்ட கேள்விக்கு பகவான் ஒன்று மேலே ஒன்றுமா அழகாக தெளிவாக அவருக்கு விளக்குறாரு. இதை விட விளக்கம் வேறு யாராலும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பகவான் சொன்ன விஷயம் அர்ஜுனனுக்கு அப்போ புரிந்தது. சமஸ்கிருதத்தில் அவர் சொன்னார் இல்லையா, அது புரிஞ்சிச்சு. நம்மளோட உள்ள கலியுகத்தில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எளிமையாக புரிகிறதுக்கு பொருள் உரையில் சில பொறுப்பாக கொடுத்துருக்காரு. அதை விட்டு நம்ம இன்னும் தெளிவாக சில கதைகளையும் உதாரணங்கள் கொடுக்குறப்ப நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஓகே, சரி. இன்றைய சுலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு, ஏன் இதுக்கு இந்த பதில் ஏன் வந்துச்சுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல் சுலோகத்துக்கு போயிடலாம். 22, 23, 24, 25 4 ஸ்லோகமும் உரையில நம்ம படிச்சுட்டு நம்ம இதுக்கு போகலாம். ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகஷம் ச பிரவருத்திம் ச மோகம் ஏவ ச பாண்டவः நாத்வஸ்தி சம்பிரவிருத்தானி நா நிவృత్తాని கங்ஷதி உதாசீனோ வத் ஆசீனோ குணேயோ நா விசார்யதே குணாவர்த்தன இதி ஏவம் யோ அவித்திஸ்தாதி நிங்கதே சம துக்க சுக்க ஸ்வஸ்தः சாமலோஸ்தஸ்ம காஞ்சனः துல்ய பிரியா பிரியோ தீரஸ் துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிः மான பாமானாயோஸ்துல்யஸ் துல்யோ மித்ராரி பக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகி குணாதிதா சாஹுச்சதே. பாருங்க, 4 ஸ்லோகம் மூலிமா பகவான் அர்ஜுனன் கேட்ட கேள்வியை பதில் சொல்லிட்டாரு. என்ன கேள்வி கேட்டார், ஏன் அந்த பதில் சொன்னாருன்னு நம்ம விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். தமிழில் நான் படிக்கிறேன். புருஷோத்தரமரான முழமுதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும்போது அவற்றை வெறுக்காதவனும் அவை மறந்திருக்கும்போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும் இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி
நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும் குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும் தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும் பிரியமானவற்றிலும் பிரியமற்றவரிலும் சமநிலை உடையவனும் திடமானவனும் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும் நண்பனையும் எதிரியும் சமமாக நடத்துபவனும் எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்துவமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகிறான். சரி, ஆங்கிலத்தில் யார் வச்சுருக்கீங்களோ டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிங்க. ஆங்கிலத்தில் யார் வச்சுருக்கா? இங்கிலீஷில் யார் வச்சுருக்கீங்க? ஆங்கிலம் இங்கிலீஷில் யார் வச்சு? விஷால் ப்ரோ படிங்க ப்ரோ. ஓகே, டிரான்ஸ்லேட் குட் ப்ரோ. ஹரிகிருஷ்ணா. The Supreme Personality of Godhead said, O son of Pandu, he who does not hate illumination, attachment and delusion when they are present or long for them when they are disappeared, who is unwavering and undisturbed through all desperation of the material qualities, remaining neutral and transcendental, knowing that the modes alone are active, who is situated in the self and regards alike happiness and distress, who look upon a lump of earth, a stone and a piece of gold with an equal eye, who is equal toward the desirable and undesirable, who is steady, situated equally well in praise and blame, honor and dishonor, who treats alike both friends and enemies, and who has renounced all material activities. Such a person is said to have transcendented the modes of nature. Hare Krishna. Hare Krishna bro. Thank you so much. நன்றி. ஸோ இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போதில்ல. அதுக்கு காரணம் அர்ஜுனர் கேட்ட 3 கேள்விகள். அப்படின்னா பிரபு கேள்வி கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21க்கு நம்ம போனோம். அப்படின்னா நம்மளுக்கு தெளிவு ஒரு கிடைக்கும். ஸோ பதம் 21 டெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வாச்சா கைர்லிங்கை ஸ்திரின் குணான் ஏதான் அதிதோ பவதி பிரபோஹோ கிம் ஆச்சார கதம் சைதாம் ஸ்திரி குணான் அதிவர்த்ததே. அதில் என்ன கேட்குறாருன்னா அர்ஜுனன் வினாவினான், எம்பெருமானே. எம்பெருமானேக்கு யார் கேட்குறாரு? கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா. எம்பெருமானே கிருஷ்ணா, இந்த 3 குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை? மொத கேள்வி. விஷால் பிரபு டக்குன்னு 21வது அந்த கேள்வி படிங்க இங்கிலீஷ்ல. Hare Krishna. Arjuna inquired, Oh my Lord, oh my dear Lord, by which symptom is one known who is transcendental to these 3 modes? இரண்டாவது கேள்வி, அவனது நடத்தைகள் யாவை? What is his behavior? மூன்றாவது கேள்வி, இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு? And how does he transcend the modes of nature? ஓகே, இதுதான் இந்த 3 கேள்வி கேட்டாரு அர்ஜுனர். ஏன் இந்த கேள்வி கேட்டாரு அப்படின்னு பார்த்தா, இதோட தொடக்கம் ஆரம்பத்தில் இது எங்கே அவர் கேட்டிருக்காரு, எங்கே ஆரம்பித்தார்? நான் தான் கீதையில் எத்தனை வாட்டி நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கீதையில் போக போக நிறைய அத்தியாயத்து ஆரம்ப அத்தியாயத்திலேருந்து கடைசி அத்தியாயத்துக்கு போனீங்கன்னா மொதல் அத்தியாயத்திலேருந்து தொடக்கத்தை இது வந்து கனெக்ட் பண்ணும். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அர்ஜுனர் ரெண்டாவது அத்தியாயத்தில் 54வது ஸ்லோகத்திலே அவர் வந்து அது அந்த இந்த மாதிரி ஒரு அறிகுறி பற்றி கேட்டிருப்பார். ஒருத்தனோட நடத்தை எப்படி இப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். ஒரு குறிப்பு இதில் குறித்து வச்சுக்கோங்க. சாப்டர் 2 டெக்ஸ்ட் 54. 2வது அத்தியாயம் 54வது ஸ்லோகத்தில் அர்ஜுனர் கேள்வி கேட்டிருப்பார். தெய்வீக உணவில் இவ்வாறு நிலையை பெற்றவன் அறிகுறி யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? என்ற சில அறிகுறிகள் பற்றி அவர் கேட்பார்.
கிருஷ்ணனோட பக்தியில் இருக்கிறவன் அவனோட இப்படி எப்படின்னு கேட்பார். அதேமாரி அர்ஜுனர் இங்கே முக்கியமான விஷயத்தை பற்றி இங்கே கேட்குறாரு. குணங்களில் என்ன கேள்வி, 3 குணங்களை கடந்தவனே அறிதற்கான அறிகுள் யாவி. கடந்தவனா இந்த 3 குணத்தில் இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், தமோ குணத்தில் இருக்கிறவன், அறியாமை குணத்தில் இருக்கிறவன் ரஜோ குணத்துக்கு மேல் நோக்கி வரணும், தீவிர குணத்துக்கு. ரஜோ குணத்தில் இருக்கவன் சாத்விக குணத்துக்கு வரணும். ஆனால் நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையில் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சாத்விக குணத்துக்கு வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். பகவான பிரசாதம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. பகவான் நாமத்து உச்சாரணம் பண்ணுறது, சேண்டிங் பண்ணுறது, ஹியரிங் பகவானுக்கு கதைகள், தத்துவம், அப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்யா சரிதாமிரதா, எண்ணற்ற பகவான் சம்பந்தமான விஷயங்களை கேட்கறது, அப்புறம் பிரசாதம் சாப்பிட்றது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, பகவான் சம்பந்தமான தாம்னா அவரோட ஏற்பட பெரிய பெரிய ஜெகநாத்புரியாக இருக்கட்டும், பிருந்தாவனமாக இருக்கட்டும், மதுராவாக இருக்கட்டும், அப்புறம் நவதீப் மாயாபுரா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற இடங்கள் இருக்குது. அவருடைய லீலை பண்ண இடங்களாக இருக்கட்டும், தாமாக இருக்கட்டும், புனிதமான இடமா, அவருக்கு சார்ந்த இடமா இருக்கும், இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது. அதோட முக்கியம் பகவான் கதைகளையும் பகவான் அந்த சம்பந்தமான நாமத்தையும் சொல்கிறது, பகவானுக்கு சேவை செய்வது. இது எல்லாமே அவனுடைய அறியாமை குணத்திலேருந்து, ரஜோ குணத்திலேருந்து, அதாவது அந்த தமோ குணத்திலேருந்தும் ரஜோ குணத்திலேருந்தும் விட்டு ஒழிச்சு அவனை சாத்விக குணத்துக்கு வரும். இப்போ அர்ஜுனோட கேள்வி என்னென்னா, இந்த 3 குணத்தில் இருந்தாலும் அவன் பௌதிகத்தோட பந்தப்படுறான், பௌதிகத்தோட அட்டாச்மெண்ட் பண்ணுறான். அதில் தான் புருபாத என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வா, உடனே ஒருத்தன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர முடியாது. அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் சாத்விக குணத்துக்கு வரணும். ஆனால் அர்ஜுனோட கேள்வி என்னப்போ, இந்த 3 குணத்துக்கு யார் எல்லாத்தையும் கடந்தவன் யார்? அதாவது இந்த 3 குணத்துக்கும் அவன் இதே இருக்காது, அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. அந்த 3 குணமே அவனை தாக்காது, அந்த 3 குணமே அவனுக்கு எந்த எதுவும் ஈடுபட வைக்காது. அப்படின்னு யாருன்னு கேட்குறாரு கேள்வி. 2வது கேள்வி, அவனோட நடத்தை என்னது, பிஹேவியர். என்ன கேட்குறாரு, இது கடந்தவன், டிரான்சென்டட், அதாவது இந்த 3 குணம் கடந்தவனுடைய அறிகுறி என்ன, கேள்வி. 2வது என்னது, பிஹேவியர். இந்த 2 கேள்விக்கு மொத்தம் 3 கேள்வி இல்லை, அது இந்த 2 கேள்விக்கும் கிருஷ்ணர் 22, 23, 24, 25 இந்த 4 ஸ்லோகத்திலையும் சொல்லிடுறாரு. ஓகே, கேள்வி, 3 குணங்களை கடந்தவன் அறிவதற்கான அறிகுறி யாவை. அது எதில் சொல்கிறாருன்னா 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 14வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அது அர்ஜுனர் கேட்ட 3 கேள்வி. கேள்விக்கு கிருஷ்ணர் 14வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஓகே, என்ன சொல்கிறாரு பார்ப்போம். பாண்டுவின் மைந்தனே அர்ஜுனா, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறந்திருக்கும் போது அவற்றுக்கு ஏக்கமடையாதவனும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கிருஷ்ணர் சொல்கிறாரு, பற்றுதல் நம்மளுடைய விஷயமே பற்றுதல், அட்டாச்மெண்ட். நம்ம நாட்டு பற்றுதல் இருக்குது, மாநிலம் பற்றுதல் இருக்குது, உடல் ரீதியான பற்றுதல் இருக்குது, ஒரு பொருள் மேலே பற்றுதல் இருக்குது, ஒரு ஜீவராசி மேலே பற்றுதல் இருக்குது, இது மேலே பற்றுதல், அது மேலே பற்றுதல், அட்டாச்மெண்ட். இந்த பற்றுதலேருந்து ஒருத்தன் இதாக்கணும். அவனுக்கு மயக்கம்னா என்ன பிரபு, இதாவது பேனிக் இதுங்கிறாங்களா, அது மயக்கப்படாது. மயக்கம்னா நம்ம எல்லாம் ஒரு மயக்கத்தில் தான் இருக்கும். என்ன மாதிரி மயக்கம், காசு என்ற மயக்கம், பதிவு என்ற மயக்கம், அப்புறம் பொருள் மேலே மயக்கம், எல்லாத்தையும் ஒரு இது மேலே, அது ஒரு மோகமாக இருக்கட்டும், மயக்கமாக இருக்கும், இது இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம். பிரகாசம், பற்றுதல் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவை வெறுக்காதவன், வெறுக்கவும் கூடாது. கிடைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கிறது, கிடைக்காதப்ப வெறுப்பு அடைகிறது. இந்த விருப்பு வெறுப்பு 2மே இருக்கக்கூடாது. ராக துவேஷா, ஆமாம், விருப்பு வெறுப்பு. ஓகே, விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. கிடைக்கிறப்ப அதுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கு போனப்பறம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு 2மே இதாக இருக்கக்கூடாது. அது அறிகுறிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அறிகுறிங்கிறாரு.
அது பேர் என்னது? குணாதிதா. குணாதிதானா குணதிதா, குணனா குணங்கள், திதானா அந்த குணங்கள்லேருந்து கடந்தவன் அர்த்தம். ஓகே, சிம்டம்ஸ் ஆஃப் குணாதிதா. ஸோ இந்த குணாதிதாலேருந்து ஒருத்தன் எப்படி வந்து வெளியாக முடியும், குணத்துலேருந்து எப்படி ஆக முடியும்னா இந்த விஷயம் தான். பிரகாசமாக இருக்கட்டும், பற்றுதலாக இருக்கட்டும், மயக்கமாக இருக்கட்டும், அது வரும்போதும் போகும்போதும் எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. இப்போ திடீர்னு நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கோம், அது வந்து திடீர்னு அந்த பொருள் வந்து ஒரு பைக்கே வச்சுருப்போம், பைக் அழகாக இருக்கும், வாங்கிட்டு ரொம்ப பத்திரமா போத்திலாம் வச்சுருப்போம், பாலிஷ் பண்ணி வச்சுருப்போம், மேலே தூசி போட்டாலும் பூன்னு ஊதியை இது பண்ணுவோம், அதெல்லாம் சுத்தமாக வச்சுருப்போம். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் கீரல் போட்டு போயிட்டான், என்ன ஆகும்? சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிரும், சில பேருக்கு அது தஞ்சாவூர் அம்பத்தில் வாட் கோசவங்க இருக்கா, காலியாக இருக்கா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கா, நானும் அங்கே போய் இது பண்ண போகிறேன். மத்தஜி டெம்பரேட் அது மீட் பண்ணுங்க மத்தஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அந்த மாதிரி நான் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப பற்றுதல், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பைக்கு மேலே மோட்டர் மேலே அவ்வளோ இது, மோட்டார் சைக்கிள் மேலே அவ்வளோ ஒரு இது பற்று வச்சோ, எனக்கு கீழே விழுந்துருச்சே, அதுவும் மோட்டர் விழுந்துருச்சே, இப்படியாச்சே அப்படியாச்சே, அதுமாரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இது இருந்தாவே நம்மளுக்கு என்ன ஆகும், அதுக்கு மேலும் நம்மளுக்கு வந்து அது வந்து பாதிப்பு, பௌதிக பாதிப்பு, அதோட சிந்தனையில் இருப்போம், அதுவாகவே அது மேலே நம்ம ரொம்ப இதாகிடுவோம், அந்த சிந்தனையில் போயிடுவோம். எதுவுமே கரெக்டாக ஒரு லிமிட்டோடு நம்ம வச்சுக்கணும் பௌதிக விஷயத்தில். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அது நம்மளுக்கு பாதிப்பு உண்டாக்கும். பற்றுதல்னு சொல்கிறப்ப பரத மகாராஜ் கதை தான் ஞாபகம் வருது. அவர் பாட்டுக்கு பக்தி சேவையத்துக்கு காட்டுக்கு போனார். அந்த காட்டில் இருக்கும்போது அந்த புலிக்கு பயந்து போய் மாசமாக இருந்த அந்த ப்ரெக்னனாக இருந்த அந்த மான் தன் குட்டியை வந்து ஆற்றுலேயே அது பிரசவம் பண்ணிட்டு அது ஓடிடுச்சு. சரி, ஒரு ஜீவராசி ஆச்சு, மான் ஆச்சுன்னு சொல்லி அவர் எடுத்து வளர்க்க போய் அது வளர்த்தாரு. சரி, அது மேலே ரொம்ப பட்டுதலாகி பக்தி பாதிக்கு பாதி பக்தி வாழ்க்கை அது விட்டுட்டு அது மேலே ரொம்ப சேவை செஞ்சு அதுக்கு இதாகி கடைசி காலத்தில் மானை நினச்சி இறந்து போய் மானாவே பிறக்கிறாரு. இது இயற்கையின் சட்டம், பகவானுடைய சட்டம், பகவானோட இயற்கையோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கிறோ அதுவாக பிறக்கணும் பகவானை சொல்லிட்டே இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு வந்து பகவானோடைய மேலே இப்போ பகவானை நினச்சிருந்தா எப்படி ஆகும்? பகவான் இருப்பிடத்துக்கு போவோம். இந்த நேச்சர், இந்த சயின்ஸு யார் கற்றுக் கொடுத்துருக்கா? பகவானால் உருவாக்கப்பட்ட சயின்ஸை யார் உருவாக்கியிருக்கா? யார் வந்து சொல்லி கொடுத்துருக்கா ஸ்கூலில்? இது வந்து கீதையில் தான் நம்ம இது படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியமானது அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. இதை வந்து அறிகுறி சிம்டம்ஸ், யார் வந்து முக்குணங்களது கடந்தவங்க அப்படின்னு பார்த்தா இந்த சொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது. இது இல்லாதவன் இப்போ சொன்ன விஷயம் பற்றுதல், பிரகாசம், பற்றுதல், மயக்கம், அப்புறம் வந்து அவனுக்கு வெறுக்காதவனாக இருக்கணும், அப்புறம் வந்து அது மேலே வந்து ஏக்கம் அடையாதவனாக இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா குணாதிதா, குணங்களை கடந்தவனுடைய அறிகுறி. ஓகே, அடுத்து கேள்வி கேட்குறாருல, அவனுடைய நடத்தை என்னன்னு கேட்குறாரு ரெண்டாவது கேள்வியில். அதில் 23, 24, 25 கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதில் 10 விஷயம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக போவோம். பிஹேவியர், நடத்தை என்ன? ஸோ குணங்கள் குணாதித்தனா அந்த 3 விஷயங்களை கடந்தவனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அறிகுறி. இப்போ அவனோட நடத்தை பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் சொல்கிறாரு, உதாசீனானா. ஒன்றாவது உதாசீனா, நியூட்ரல், நடுநிலையில் இருக்குது. நடுநிலைன்னா இன்பத்துன்பம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் சரிவு மேற்பு வந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து ஒருத்தன் புகழ்ந்து பேசுகிறப்ப அதை பற்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேசுகிறீங்க அப்படி இல்லாமல் நாளைக்கு இவெல்லாம் ஒரு ஆளா, நீ உன்னையும் பாரு, ஆளையும் பாரு, இவன் பாரு, இவனா அப்படி சொன்னோட நீ இப்படி சொல்லிட்டாரு, மனசே கஷ்டமாக இருக்குது ப்ரோ, அன்றைக்கி ஒய்த்து பேசினார், நீ இப்படி திட்டுறாரு, இப்படி ஏசுறாருன்னா இதாகிறது இல்லை. உதாசீனானா நியூட்ரல், இப்படியும் போகக்கூடாது, அப்படியே கரெக்டாக நடுநிலையில் இருக்கணும். இந்த விஷயத்துலையும் அவர் இந்த விஷயத்தில் இப்படி இருக்காங்களா, அவங்களுடைய நடத்தை. ஓகே, ரெண்டாவது ஸோ ஒன்று வந்து என்ன விஷயம், ஏன் நடுநிலை இருக்குன்னா குணர் ஜோ நா விசாஜதே,
குணர்யோ நான் விசாரிச்சது அப்படின்னா என்னன்னா, இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும் குணங்களே செயல்படுகின்ற என்பதை அறிபவன். அதாவது ஒருத்தன் வந்து அதிகமாக கோவப்படுறான், அறியாமையில் இருக்கான், யார் சொன்னாலும் காதில் கேட்குறதே இல்லை, ஆன்மீக விஷயத்தை சொல்கிறப்ப வந்து அது இது பண்ணுறதில்ல, ஒருத்தன் போயிட்டே இருக்கான், ஒருத்தன் நம்மளை சும்மா அழைச்சி கூட்டு ஏசிக்கிட்டு இருப்பான். என்னடா இது, நம்ம எதுவும் பண்ணலையே, நம்ம பாட்டுக்கு நாம் சாதாரணமாக சிவனே தானே போயிட்டு இருந்தா, என்னை பிடிச்சி ஏசுறாரு அவர் ஏன் அவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னா என்னது அர்த்தம்னா, குணங்களே இதெல்லாம் செய்யுது. குணங்கள் தான் மெயின் காரணம் இதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அது இருக்கிறாங்களே. சரி, அவர் ஏன் கோவப்பட்டு பேசுனார், குணம். அந்த குணம் வந்து அவர் வந்து இப்படி ஆட்டி படைக்குது, கோவப்பட்டுட்டார், ரஜோ குணத்திலிருந்து அவர் பேசுகிறாரு, அந்த குணம் அந்த ஆதிக்கத்தில் அவர் பேசுகிறாரு. நம்மளுக்கு அது புரிஞ்சு நம்ம அது வந்து செயல்படணும். ஓகே, இது இருக்கிறவங்க வந்து நடுநிலையில் இருக்கிறவங்க வந்து உதாசீனஹா, இது முதல் குவாலிட்டி. அடுத்து ஷம துக்கா சுக்கஹா ஈக்குவல் டு ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா, சம துக்கா சுக்கஹா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன். இன்பம் வருது அப்படியே குதிக்கிறது, தைய தக்கன்னு குதிக்கிறது. இன்பம் வந்துருச்சா, சந்தோஷம் வந்துருச்சா, அப்படியே குதிக்கிறது, அது வந்து இன்பம். துன்பம் வந்துருச்சு, ஏதாவது ஆயிருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நஷ்டம் வந்திருக்கலாம், ஏதாச்சும் வர்றப்ப அப்படியே மூழ்கி போயிடுது. சே, எப்படி இருந்தவன் நான், எனக்கு இப்படி ஆயிடுச்சே சார், நான் எப்படி இருந்தேன் சார், இப்படி ஆகிட்டேன் சார், மனசே இது சார், ரொம்ப சோகமாக இருக்குது சார், எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் தோணுது சார், இப்படிலாம் போயிடுவாங்க. எந்த சூழ்நிலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமாகிறது. இன்பம் வருதா, சரி, அப்போ எங்கேயோ நம்மளுக்கு என்னமோ இருந்திருக்கு, ஓகே. துன்பம் வருதா, நம்ம செஞ்ச கர்மத்துக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு இது பகவான் கருணை, இது இப்படி நினச்சி போயிடணும். இன்பமோ துன்பமோ சமநிலையில் இருக்கணும். இன்பம் வந்தோடனே சந்தோஷமாக இருக்கிறது, துன்பம் வந்தால் சோர்ந்து போகிறது, இது ரெண்டாவது உடைய பிஹேவியர், நடத்தை. மூன்றாவது ஸ்வஸ்தஹா அப்படின்னா ஃபீம்லி சிச்சுவேட்டட் இன் த செல்ஃப், தன்னில் நிலை பெற்றுனா எப்படி? இல்லை, கிளாஸில் இருக்கீங்களா? யாரும் தூங்கல? முன்னைக்கு தூங்கியிருந்தால் சொல்லியிருப்பேன். இங்கே யாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. சில பேர் சோஃபாவில் உட்காந்துட்டு கேட்கலாம், படுத்துக்கிட்டு நாராயண மாதிரி படுத்துக்கிட்டு கேட்கலாம், யாருக்கு என்னென்னு தெரியல. ஆனால் கிளாஸு கேட்டால், கேள்வி கேட்டால் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். அப்படி எதுவும் சொல்லாத மாரி இருக்காதுங்க, கிணத்துல போட்ட தண்ணி மாரி இருக்காதீங்க, கொஞ்சம் எதாவது பதில் சொல்லுங்கள். ஓகே, தண்ணியில் நிலை பெற்றவன் அப்படின்னா என்னது? யார் ட்ரை பண்ணுறீங்க? நானே பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன். ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்க இல்லையா கிளாஸில்? ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்கள். சொந்த கற்பனையில் இருக்கிறதா? சொந்த கற்பனையில் இருக்கிறது. ஓ, கற்பனை. சரி, மாதாஜி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே மாதாஜி, நான் அது இல்லை. சரி, வேறு மாதாஜி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹரிபோல். வேறு யார்? விஷால் பிரபு, ட்ரை பிரபு. தன்னிலை பெற்றவனா பிரபு? எஸ், தன்னிலை பெற்றவன். செல்ஃப் அவேர்னஸ். ஓகே, வேறு யார்? யாரும் இருக்கீங்களா இல்லையா? யார்? ஹரிகிருஷ்ணா சொல்லுங்க ப்ரோ. செல்ஃப் ரியலைஸ்ட் சோல். எஸ், தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ ப்ரோ ஹரிகிருஷ்ணா, தேங்க்யூ ப்ரோ. ஸோ அதாவது தண்ணியில் பெற்றனா ஹரிகிருஷ்ணா யாரும். ஓகே, ஸோ தான் யாருன்னு தெரிஞ்சிடும். அதாவது நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. நான் இந்த உடலில் நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகே, இது மூன்றாவது பிஹேவியர், நடத்தை. ஓகே, நான்காவது சமலோஸ்தாஸ்ம காஞ்சனா, மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும். See a lump of earth, a stone and gold. மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமம். பொண்ணுனா இது கோல்டு சொல்கிறாங்க. ஓகே,
கோல்டு. ஸோ இது எல்லாம் ஒரே லெவலாக பார்க்குறது. மண் ஒரு லெவலாக பார்க்குறது, கல் ஒரு லெவலாக பார்க்குறது, பொன் 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 அப்படின்னா கோல்டு ஒரு மாதிரியாக பார்க்குறது இல்லாமல் எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்குறது. இதை நான்காவது அறிகுறி இல்லை, நடத்தை, பிஹேவியர். ஓகே. 5வது துல்ய பிரியா பிரியோ, பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், ஈக்குவல் டுவர்ட் த டியர் அண்ட் நாட் டியர். இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கும். பக்தரோ கருமியோ இல்லை கருமி இல்லையோ யாராக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். ஆனால் பக்தர் இது அர்ஜுன் கேட்ட கேள்விக்கு அவனோட நடத்தினு கேட்குறப்ப 5வது நடத்தி என்ன சொல்கிறது? துல்ய பிரியோ. அதாவது என்னென்னா பிரியமானவங்கன்னா ரொம்ப டியராக, ரொம்ப அவங்க மேலே விருப்பமாக இருக்கிறவங்க, பாசமாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, பிரியமற்றவர்கள், பிரியம் இல்லாதவங்க, பாசம் இல்லாதவங்க, வெறுப்பு இல்லை சரி, சமநிலையும் பார்க்குறது. விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்க உட்காரவங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பஸ் ஏறுறீங்களா, சாப்பிட்றீங்களா, விருப்பம் தான் சரி. ஆனால் அது இதாவது தெரியாமே ரியா மூஞ்ச கூட பார்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் சமநிலை. விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, அது தமிழ் பண்பாட்டில் ஒரு இது இருக்குது. அதாவது சட்டுன்னு ஞாபகம் இல்லை, எதிரி கூட வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போட சொல்லுவாங்களாம். என்ன பழமொழி அது, மறந்தே போயிட்டேன் தானே, யாருக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு எதிரி வந்தால் கூட உட்கார வச்சு சாப்பாடு போடணுமா, தமிழனுடைய பண்பாடு. இது வந்து எங்கேயா இது எதிரி வீட்டுக்கு வந்து நம்ம முறைச்சி இடிச்சு ஏன் பண்ணிட்டா எதிரி, ஆனால் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உட்காந்து சாப்பாடு பண்ணணும். அந்தளவுக்கு பண்பாடு கொண்டது. இப்போ பகவான் சொல்கிறார், எதிரியாக அது அதாவது பிரியமானவராக இருக்கட்டும் பிரிய இல்லாமலாம் இருக்கட்டும், 2 பேர்த்தையும் நீ சமநிலையில் பார்க்கணும். இது 5வது பிஹேவியர், நடத்தை. 6வது தீரா திடமான இருக்கணும், எதுலேயும் ஸ்டெடியாக இருக்கணும். அப்படியே நம்ம வந்து சஞ்சலமாகக்கூடாது. அப்படி என்ன இதுலேயே இது அப்படியா எல்லா விஷயத்துலையும் பகவான் செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும், பகவான் சொல்லக்கூடிய நாமமாக இருக்கட்டும், பகவானை பற்றி கேட்குறதா இருக்கட்டும், பகவான் சம்மந்தமாக எல்லா விஷயத்துலையும் நம்ம ஈடுபடுறப்ப அந்த ஒரு செடி இருக்கணும். நான் இன்றைக்கி பிரச்சாரம் போக போகிறேன் பிரபோ, ஓகே, இல்லை இன்றைக்கி பகவான் நாமத்தை இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக இத்தனை ஜபம் இத்தனை இது நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் தூக்கம் முடிச்சுட்டு தான் சாப்பாடு முடிச்சு எல்லாமே ஸ்டெடி இருக்கணும், திடம் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பகவான் சம்மதமான எல்லா விஷயத்துக்கும் தீரா இருக்கும். ஓகே. அடுத்து 7வது துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி, ஈக்குவல் டுவர்ட்ஸ் பிரைஸ் அண்ட் பிளேம். புகழ்ச்சி இகழ்ச்சி சமமாக நிலைப்பற்று. புகழ்ச்சி இகழ்ச்சி 2த்துலையுமே அவன் என்னது சமமாக இருக்கணும். ஓகே, இது ஒன்று. அப்புறம் 8வது மானாயோஸ் துல்யஸ், ஈக்குவல் இன் ஓனர் அண்ட் டிஸ்ஓனர். ஓகே, மானம் அவமானம் சமமாக நிலை பெற்றவன். மானமும் அவமானமும் 2த்துலேயும் சமமாக இருக்கணும். ஓகே, மானம் போச்சே, அவமானமாக இருக்க, மானம் அவமானம் 2த்துலேயும் சம இதில் இருக்கணும். எதுலேயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இதாகக்கூடாது. ஓகே, இது 8வது பிஹேவியர், நடத்தை. 9வது துல்ய மிதாரி பக்ஷயோ, நண்பனையும் எதிரியும் சமமாக நடத்துபவன். ட்ரீட்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி லைக். ஓகே, நண்பனையும் எதிரியும் சமமாக கருதுவன். ஓகேங்களா, கூட்டாளியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எனிமியாக இருந்தாலும் ஒரே மாரி நம்ம நடத்தணும். நம்ம 2 பேர்த்துக்கும் நண்பனை மட்டும் நண்பன் அதனால் நம்ம இது பண்ணிக்கிட்டு இல்லாமல், அவன் எதிரி அதனால் அவனை இப்படி நான் பார்க்குறது இல்லாமல் சம இதுலேயும் நம்ம பார்க்கணும். சில கதைகள் மூலிமா சொல்கிறப்ப உங்களுக்கு நான் தெரியும், நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம். ஓகே, அப்புறம் 10வது ஓகே
சர்வரம்ப பரித்யாகி, எல்லா பலநோக்கு செயல்களையும் திறந்துவனான. ரெனோசன்ஸ் ஆல் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ். எஸ், எல்லா பலநோக்கு செயல்களும், இதை செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் பகவான் மேலே திடமான பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றி அவர் மேலே திடமான நம்பிக்கை வச்சு கர்ம காண்டத்து விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கணும். இது இது சரி, பகவானை வந்து இது செய்ய மாட்டுறாரு அது செய்ய மாட்டுறாரு சொல்லிட்டு நம்ம வேறு இதுக்கிட்டு வேறு கேட்போம், டெமிகாட்ஸு தேவர்கள்கிட்ட போயிட்டு கேட்போம், இவர் தான் ஒதிசீலை நம்மளுக்கு வேறு விஷயத்தில் ஈடுபடுறது. எல்லா விதமான விஷயம் தான் பகவானை சொல்கிறார். சர்வதர்மா பரித்திச்ச மாமேக்கம் சரணம் வரைஜா, எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்கிட்ட வா அப்படி சொல்கிறாரா இல்லையா? எல்லா விதமான இதையும் பலநோக்கு செயல்களையும் ஏற்காதவன், அது ஈடுபடாதவன். இது எல்லாமே முக்குணங்களை கடந்தவனுடைய நடத்தை, பிஹேவியர். இதுக்கு ஒரு மகாபாரதத்துக்கு நம்ம போவோம். மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். மகாபாரதம் பெரிய ஒரு காவியம். ராமாயணமும் மகாபாரதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறையவே. அதில் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, போரில் எப்படிலாம் சாவாடிக்கலாம் கொல்லலான்னு அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பஞ்ச பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி. பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ துரோணாச்சாரியருடைய மகன் பேர் என்ன? கொஞ்சம் கேள்வியாக கேட்போம். துரோணாச்சாரியருடைய மகன் பேர் என்ன? எஸ் மல்லிகா மாதேஜி, தேங்க்யூ, நன்றி. அஸ்வத்தாமா. ஸோ துரோணாச்சாரியா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர் என்ன யார்? அவரு பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யாரு? குரு. வெரி குட் மாதாஜி, குரு. வெரி குட். ஸோ அவர் குரு. ஸோ அஸ்வத்தாமா குரு. பஞ்ச பாண்டவர்களும் சரி கௌரவங்களும் சரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர். போருக்கு எப்படி இருக்கணும், எப்படி வெளில விடணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர். அஸ்வத்தாமாவுக்கும் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. தந்தை இல்லவா அவர்? ஆனால் அஸ்வத்தாமாவோட குறுக்கு புத்தியால் ஒரு பெரிய துரியோதனனை தலை குடிஞ்ச போகிற அளவுக்கு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, அஸ்வத்தாமா எப்படியாச்சும் பஞ்ச பாண்டவர்களை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிந்தனையில் இருக்கிறப்ப ஒரு கோலையாக நடந்துக்கிட்டார். அது துரியோதனியை தலை குனிஞ்சு வச்சிருச்சு. அஸ்வத்தாமா, ஏன் அஸ்வத்தாமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? ஒரு அரச குடும்பத்தில் இருந்து ஒரு சத்திரியனா இருந்து நீ ஏன் அப்படி செஞ்ச? அதாவது நீ இப்படி அது சத்திரியனா எனக்கு அது ஏற்றுக்க முடியலையே. அஸ்வத்தாமான்னு கத்தி அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவருக்கு. யாருக்கு? துரியோதனுக்கு பஞ்சபாண்டவர்கள் அழிக்கணும். அப்போ துரியோதனே சோகமான அளவுக்கு அஸ்வத்தாமா இப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, பஞ்ச பாண்டவர்களுடைய 5 குழந்தைய தூங்கிக்கிட்டு இருக்கு ராத்திரி. என்னது? தூங்கிட்டு இருக்குங்க. பிள்ளைங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவர் போயிட்டு கொன்னுட்டார். அஸ்வத்தாமா போயிட்டு பஞ்ச பாண்டவர்களுடைய 5 பிள்ளைங்களையும் திரௌபதிக்கு பிறந்த 5 பிள்ளைங்களையும் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்தை அறுத்து கழுத்தை அறுத்து அப்படியே வெட்டி கண்டுரத்தனமாக வெட்டி சாவடிச்சிட்டாரு. இது துரியோதனுக்கு மனம் குலுங்க வச்சு மன கஷ்டத்தை உண்டாக்கிருச்சு. கேட்குறாரு, ஒரு சத்திரியனுக்கு இது ஒரு வீரமான செயலா? அஸ்வத்தாமா அவமானத்தை இது பண்ணிட்டே, பாவ காரியத்தை செஞ்சுட்டே. யார் சொல்றா? துரியோதனே சொல்றான். துரியோதனுக்கு அவங்க அம்சம் அழியணும். ஒரு சத்திரியன் ஒரு போர் செய்யும்போது போர் வீரன் என்னைக்குமே நேர மோதி தான் ஜெயிக்கணும், சாவாடிக்கணும் ஒரு போர் வீரர்களை. அநேகமா அதுவும் குழந்தைகளை போய் கொன்னிட்டி அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் கலங்கி துரியோதனம் தலை குனிஞ்சிட்டாரு. அஸ்வத்தாமா செஞ்ச செயலை இது பஞ்ச பாண்டவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் சொல்றாரு, இது தண்டிக்கு செய்யக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய செயல். எப்படி ஒரு குழந்தைகளை ஒரு பிள்ளைங்களை கொல்ல முடியும்? அது தூங்கிட்டு இருக்கும் போது போரில் கொண்டிருந்தாலும் வீரத்தோட இறந்துட்டான்னு மார்த்தட்டி நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைகளை கோலையாக வந்து கொன்னுட்டானே அஸ்வத்தாமா.
இது கோலை செயல் அல்லவா? சத்திரியனா இருக்கட்டும், போர் வீரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோலை செயல் அல்லவா? பாவக்கரம் அல்லவா? குழந்தைகள் அது என்ன பண்ணிச்சிங்க? துரியோதன் அது பீமனும் அர்ஜுனனும் கடும் கோபத்தில் இருக்காங்க. அஸ்வத்தாமாவை விட்டா கூடாது, அவனை ஒரே அட்டிலாட்டம் அப்படியே மண்ணோட மண்ணா போயிடணும். பீமனுக்கு கோபம், 10,000 பலம் கொண்ட பீமனுக்கு ஒரே ஆத்திரம். அவனை ஏதாவது நசிக்கிறலாம இருக்கு, எப்படி என் குழந்தைங்களை கொள்ளலாம், ஆத்திரம். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ பொறுமையாரு, அவனை போய் கொண்டுட்டு வானா கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து நிப்பாட்டு. நீங்க யாரும் பதில் சொல்லாதீங்க, நான் ஒரு நபர்கிட்ட மட்டும் தான் கேட்குறேன். அவங்க பதில் என்ன இது விஷயம் சொல்றாங்களோ அதுபடி நடக்கட்டும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. துரியோதனனும் அர்ஜுனரும் பீமனை போயிட்டு அஸ்வத்தாமனை இழுத்துட்டு வராங்க, பிடிச்சிட்டு வராங்க, பிடிச்சி வந்து நிப்பாட்டுறாங்க. சொல்லு கிருஷ்ணா, இப்ப சொல்லு, நான் அவனை என்ன பண்ணணும்? ஒரே நசுக்கிட்டா. பீமன் ஆத்திரப்படுறாரு. 5 பிள்ளைங்க இறந்துட்டாங்களே, யாருக்கும் உள்ளது தானே. போர்ல இறந்துருந்தா வீரத்தோட இறந்துருக்காங்க, மார்த்தட்டி சொல்லலாம் யாரும். ஆனா இறந்து தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்களை கொன்னுட்டாரு அஸ்வத்தாமன். அப்போ வந்து எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு, பஞ்சபாண்டவர்கள் எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து கேட்குறாரு, திரௌபதி நீ சொல், உன் குழந்தைய 5 பேர்த்தையும் கண்டத்தனமாக வெட்டி கொண்டிருக்கான் அந்த அஸ்வத்தாமன், என்ன செய்யலாம்? அங்கேருந்து வந்த திரௌபதி, ஒரு தாய்மை இல்லவா, யாருக்கும் உள்ளது தானே. குழந்தைய இறக்க இறந்திருந்தனாலே இந்த தாயாலும் தாங்க முடியாது. தாய்மையோடைய அது கருணை மட்டும் இல்லை, அவங்களுடைய குணமாக தான். திரௌபதி அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணா அஸ்வத்தாமா விட்டுருங்க, போட்டோம். பீமனுக்கு வரணுமே கோபம், பைத்தியக்காரி 5 பிள்ளைங்களை கண்டத்தனமாக வெட்டி கொண்டிருக்கான், போக சொல்றிய, நீலாம் ஒரு தாயா அப்படின்னு கத்துறாரு, கோவப்படுறாரு பீமன். அர்ஜுனனா இருக்கட்டும் எல்லாரும் இதாக இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு திரௌபதி பார்த்து, உனக்கு வந்து பழி வாங்கினது இது இல்லையா? பீமன் துடிச்சிக்கிட்டு இருக்கான், நீ எப்போ என்ன சொல்லுவனே? அர்ஜுனரும் வெயிட் பண்ணுறான், நீ என்ன திரௌபதி இப்படி சொல்கிறேன்னு? இல்லை, நான் என் குழந்தைங்க இப்படி இறந்ததா இருக்கட்டும், ஆனால் அஸ்வத்தாமா கொண்டா அவ தாய் அழுவாள இல்லையா? அவளும் தாய் இல்லவா? நான் இழந்தது என் வழி என்னோட இருக்கட்டும், அவளும் இவனை கொண்டா அவ தாயும் அழுவாளா இல்லையா? ஒரு தாய் மனசு இன்னொரு தாய்க்கு தானே தெரியும். வேண்டாம், அஸ்வத்தாமனை விட்டுரு அப்படின்னு திரௌபதி எல்லாத்துக்கிட்டும் சேர்த்து கிருஷ்ணரோட சேர்த்து, விட்டுருங்க கிருஷ்ணா, யாரும் அவனை எதுவும் செய்யாதீங்க, அவனுக்கு எப்போ என்ன கிடைக்கணுமோ கிடைக்கட்டும், இப்போது யாரும் இது பண்ணாதீங்கன்னு திரௌபதி அனுப்பிடுவாங்க. யாருக்கும் வருமா அது திடம்? அழுவு வந்திருக்கும், மனசு பரிவெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவனை என்ன பண்ணலான்னு கட்டளை கேட்குறப்ப, என்ன தண்டனை கேட்குறப்ப அந்த தருணம் திரௌபதி சொல்கிறாங்க, வேண்டாம் அஸ்வத்தாமை விட்டுருங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆத்திரம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் சாஸ்திர பிரகாரம் இந்தமாரி கொலை பண்ணுவேன்னா உடனடியாக தண்டனை கொடுத்து மரணத்தை கொடுக்கலாம். குழந்தைங்களை தூங்கிட்டு இருக்கும்போது இந்தமாரி கொண்டா என்னது? கொலை என்பது முதல் குற்றம். 2வது, குழந்தைங்கள கண்டத்தனமாக தூங்கிட்டு இருக்க குழந்தைங்கள, போருக்கு போகாத இந்த குழந்தைங்கள அப்படியே தூங்கி வெட்டி சாவடிச்சாச்சு. இது கோழைத்தனம். இன்னொன்று, போர் வீரனுக்கு கிடைக்கக்கூடிய கோழைத்தனம், அது பாவகாரியம், தண்டனைக்கு உட்பட்டது. ஆனால் இது எதுவுமே வேண்டாம், செய்ய வேண்டான்னு அப்படியே விட்டுருங்கன்னு திரௌபதி சொல்ல. எல்லாரும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, திரௌபதி எடுத்த முடிவு தான் சரி, அதுக்கு மேலே யாரும் அஸ்வத்தாமனை எதுவும் செய்யக்கூடாது. பஞ்சபாண்டவர்கள் ஸ்டண்டு. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பேச்சு? ஓகே போ அஸ்வத்தாமா, ஒரு தாயால் நீ மன்னிக்கப்பட்டாய் தண்டையிலேருந்து, நீ போ. ஆனால் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அஸ்வத்தாமா கடைசி அது எப்படி இறப்பாருன்னு உங்களுக்கு கதையில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம திரௌபதிக்கிட்டேருந்து கற்றுக்கணும். யாருக்கும் உள்ளது தானே. 1 பிள்ளையே 2 பிள்ளையே 5 பிள்ளையும் பரிதாபமாக பறி கொடுத்தாள். எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து இழந்துட்டோம், இழப்பு வந்துருச்சு, மீண்டும் வராது. அந்த 5 பிள்ளைங்களும் மீண்டும் வரப்போகிறதில்ல. எந்த நிலையில் இருந்து நம்ம அதை வந்து சரிப்படுத்தணுமோ, அடுத்த நிலைக்கு நம்ம எங்கே போகணுமோ அந்த நிலையிலேருந்து இருந்து பதில் சொன்னது திரௌபதி. ஸோ இது மகாபாரதத்திலிருந்து கிடைச்ச ஒரு விஷயம்.
அடுத்து ஆனால் திரௌபதிக்கு தெரியும் இதெல்லாம் பகவான் இன்றி ஒரு அணு அசையாது. பகவான் இன்றி ஒரு அணு அசையாது. பகவான் காப்பாற்றிருக்கலாமே, பகவான் காப்பாற்றிருக்கலாமே. அப்போ எல்லாத்துக்கும் பகவான் இது இருக்குது, பிள்ளைங்க இந்த விஷயத்தில் போடணும்னு இருந்திருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கணும். துக்காலயம் அசாஸ்வதம். இந்த பௌதிக உலகம் என்பது துன்பம் நிறைந்தது, தற்காலிகமானது. மிசரிஸ் அண்ட் டெம்பரவரி. இந்த ஒரு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எங்கே எப்படி எந்த உலகத்தை போனாலும், அமெரிக்கா போனாலும் சரி, யூகே, அப்புறம் யூரோப்பியன்ஸ் கண்ட்ரி போனாலும் சரி, ஏசியனில் இருந்தால் சரி, எங்கே இருந்தாலும் துக்காலயம் அசாஸ்வதம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் போயிருக்கிறது அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், நான் யூரோப்பியன் போயிருக்கேன், நான் ஃபின்லாண்ட் போயிருக்கேன், ஸ்வீடன், நோர்வே போயிருக்கேன், இங்கே இத்தாலி, ஃப்ரான்ஸ், எங்கே சொன்னாலும் சரி துக்காலயம் அசாஸ்வதம். சிம்பிள். துன்பம் நிறைந்தது, தற்காலிகமானது. இத்தாலி போனாலும் சரி, ஃப்ரான்ஸு போனாலும் சரி, போர்த்துகீஸ் போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கம்போடியா போனாலும் சரி, வியட்நாம் போனாலும் சரி, சைனா, ரஷ்யா, எங்கே போனாலும் துக்காலயம் அசாஸ்வதம். துன்பம் நிறைந்தது, தற்காலிகமானது. சிம்பிள். ஸோ ரொம்ப 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 அந்த விஷயத்தில் நம்ம ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். ஓகே, இல்லைனா அது நம்ம எங்கேயுமே நம்ம போனாலும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், பகவான் சொன்னார், ஜென்ம விருத்தி, ஜராவிதி, துக்க தோஷம் தரிசனம். பிறப்பு இறப்பு முதுமையை நோய் என்ற விஷயத்தை ஒருத்தன் கவனிக்க வேண்டும், அதுலேருந்து விடுபட வேண்டும். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து ஒரு உதாரணம். அடுத்து சில புருபாதாவுக்கு ஒரு உதாரணம் போவோம். புருபாதா ஃபார்மசி வச்சுருந்தார். தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியுமா? ஃபார்மசி வச்சுருந்தார். யாருக்கு தெரியாது? ஹரே கிருஷ்ணா. எல்லாம் இருக்கீங்க, கிளாஸில் இருக்கீங்கண்ணா? யாரும் தூங்கலை? ஓகே. புருபாதா ஃபார்மசி வச்சு நடத்திருந்தார். ஃபார்மசி, ஓகேவா? அவர் வச்சு நடத்துகிறப்ப அவர் ஒரு கிளாஸில் சொல்லுவார், அவர் சீடர்கிட்ட, டிசைபிள்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா, நான் ஃபார்மசி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன், அதை மட்டும் சக்ஸஸாக இருந்துருச்சுன்னா நானும் இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் கிருஷ்ணர் கருணையால் எல்லாம் திவாலாக போச்சு. திவால்னா எல்லாம் லாஸில் போயிடுச்சு, நஷ்டத்தில் போயிடுச்சு. அது சொல்லுவார், கதையாக சொல்லுவார். நல்லா அங்கங்கே பிரான்ச்சு சவாங்கான் அங்கங்கேயும் திறந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் ஃபார்மசி அவருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிறவன் மேனேஜராக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், காசை திருடிட்டு போயிட்டான், இதை விற்றுட்டான், அது பண்ணிட்டான், எல்லாம் நஷ்டம், ஏமாத்துக்காரங்க எல்லாம் அந்நியமாக நடந்துருச்சு. இதோட அப்படியே ஓஞ்சி போய் அப்படியே சோகம், அப்படியே என்ன ஆகிட்டார், இதாகிட்டார். இன்னது இந்த சோதனையாக எனக்கு வருது, இந்த துன்பம் ஏன் வருது? அவர் ஒரு கட்டம் யோசிச்சார், இதெல்லாம் கிருஷ்ணாமசி. அவர் சீடர்களுக்கு கிளாஸ் சொல்லுவார், அன்றைக்கி மட்டும் கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் உருவாக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன டிசாபிலிட்டி சொல்கிறார் சீடர்கிட்ட. ஆமாம், நல்ல ஃபார்மசி பிஸ்னஸ் டெவலப் ஆச்சுன்னா அவரும் இப்போ இருக்கிற அம்பானி, அடானி, தாத்தா பிர்லா எல்லாம் இவங்கள மாரி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வராக இருப்பார். டாப் 10 இந்தியாவில் இருந்திருப்பார். புருவாத சத்தியமா உண்மையா? ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, என்டர்பிரனர், அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களும் சரி, பிஸ்னஸ் வியாபாரம் சரி, அந்த அளவுக்கு ஒரு திறமை வல்லமை இருந்துச்சு அவர்கிட்ட, வேகம் இருந்துச்சு, உற்சாகம் இருந்துச்சு, அந்த இருக்கு எடுத்து செய்வார் பயங்கரமாக. ஆனால் பகவான் கருணையால் அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆமாம் நான் பாரு என்னோட குருநாதர் 1922 இங்கிலீஷ் பேசக்கூடிய நாட்டில், அது முக்கியமாக லண்டனில் போய் பிரச்சாரம் பண்ண சொன்னார் 1922. அதை நான் மறந்து பிஸ்னஸ் ஃபார்மசி டெவலப் பண்ணுறதில்ல நான் போயிட்டுருக்கேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இது லாஸ் ஆகுனதுனால தான் நான் திரும்பி இந்த பாதைக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் டிசாபிலிட்டி சொல்லுவார். அவர் மட்டும் பகவான் அந்த மாதிரி கருணை கொடுக்கலன்னா அவர் பாட்டு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு எப்போ நேரம் அப்போ தான் அவர் இருப்பார். அப்போ டைம் இல்லை. அந்த 10 வருஷம் 12 வருஷம் 14 11 வருஷத்தில் அந்த டெவலப் பண்ணதுக்கு டைம் வந்திருக்காது. இதில் போயிருக்கும் டைமு. இப்போ இதில் போயிருப்பார். அப்புறம் அவருக்கு பலம் இருந்திருக்காது, முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி
நான் இங்கே வந்து உங்ககிட்ட வியாசம் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்களும் இந்த கிளாஸ் கேட்டிருக்க மாட்டீங்க, கீதைன்ற விஷயத்தை படிச்சிருக்க மாட்டோம், பாகவதம் சேத்தமிருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை சொல்லியிருக்க மாட்டோம். இஸ்கோன்ற விஷயம் இருந்திருக்காது. நம்ம பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு மிருகமறி நாமளும் பிறப்பு இறப்பு முதவி நோண்டில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டியிருப்போம். சரியா இல்லையா? ரூபாதா அன்றைக்கி அமெரிக்கா போனதுனால தானே இன்றைக்கி நம்ம எல்லாமே கிடச்சிச்சு. அது ஒரு விஷயம் கடைசியாக நான் பேசுகிறேன். புருபாதா 14ஆம் தேதி வந்து இந்த மாதம் வந்து யூஎஸ்க்கு வந்து அரைவல், அது வந்து யூஎஸ்க்கு போனார் பற்றி அது ஒரு நாள் வந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமானது. புருபாதை வச்சு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே வந்து அற்புதமாக ஒரு விஷயத்த வந்து புருபாதை வந்து அது வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து அவர் வாழ்க்கையிலே அது பார்த்த ஒரு விஷயம். அவர் வந்து ஒன்றுலேயே மனம் கலங்கி போய் கிருஷ்ண உணர்வில் இருந்துக்கிட்டதுனால தானே எனக்கு வந்து இப்படி ஆணுச்சு, இந்த கிருஷ்ண உணர்வே வேணாம், மீண்டும் நான் மகாத்மா காந்தி சொன்ன இதுக்கே நான் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அவ்வளோதான், அரசியல் போடத்துக்கு இப்படியே போயிட்டு பௌதிகம் அப்படியே இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்து அதை விடவே இல்லை, கலங்கவே இல்லை. எல்லாம் பகவானோட கருணை கருணைன்னு நினச்சி அவர் கரெக்டாக அந்த வெயிலில் போனார். அது டிசாபிலிட்டி சொல்லுவார், அவர் டிஸ்கிரிக்ட் அவர் சொல்லுவார் யூஎஸில். ஓகேவா? ஸோ இது வந்து அர்ஜுனன் கேட்ட 3 கேள்விக்கு பகவான் இங்கே வந்து 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். 22, 23, 24, 25. பகவான் கேட்டது அர்ஜுனன் கேட்ட கேள்வி எத்தனை? 3 கேள்விக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தது 2 கேள்வியோட ஸ்லோகங்கள். அர்ஜுனன் வினாவினான், எம்பெருமானே இந்த 3 குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை? ஓகேவா, சொல்லிட்டேன். அப்புறம் அவனோட நடத்தல் யாவை? அது நான் சொல்லிட்டேன். அடுத்து 26வது தான், இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு? அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள விஷயம் வந்து இதுதான் மெயினான விஷயம். அதாவது அறிகுறி என்னது, சிம்டம்ஸ் என்னது, அது 3 குணங்களது விடைபெற்றுவாங்க. ஸோ இந்த 3 குணங்களது விடைபெற்றுவங்க என்ன விஷயத்தில் அவங்க வந்து ஈடுபடாமல் ஈடுபட்டிருந்தா அவங்க வந்து இப்படி ஆவாங்க, அப்படி விஷயத்த தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இது உண்மையாகவே 3 குணங்கள் கிடக்கிறது உண்மையாகவே பார்க்க போனால் ஈஸி, வெளி தோட்டத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டமோன்னு தோணும். குணங்கள் வந்து முக்கியமாக நமக்கு வந்து ஜபம் தான் சொல்லுவேன். ஜபம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரி. இதேமாரி நம்ம உபன்யாசம் பண்ணும் போதும் சரி, இல்லை சாது சங்கம் வைக்கும் போதும் சரி கத்தி சொல்லுவோம். ஆனால் வீட்டில் பார்த்தா காற்று தான் வருது, காற்று தான் வருது. அப்படின்னா எப்படி? பிஷினா அவ்வளோதான், ஒன்றும் இல்லையே. பகவான் நாமத்தை எங்கே அங்கே கேட்குறோம்? ஹரே கிருஷ்ணா முதுவாக சொன்னாலும் பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம ராம. சொல்கிற விஷயம் காதல் கேட்கணும், பிஷி காற்று கேட்கக்கூடாது. அப்புறம் வேறு ஜப்பா மொழி, கொரியா மொழி, ஆப்பிரிக்கா மொழிலாம் பேசக்கூடாது. அது மொழியா அந்த மாதிரி கேட்கக்கூடாது, தெளிவாக கேட்கணும். அது பூர்வம் சொல்லுவார், நீ சொல்லக்கூடிய இந்த மகாமந்திரம் இருக்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம ராம ஹரே ஹரி, நீ சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உன்னே மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத அந்த ஜிம்ஸ் சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், யார் இந்த மந்திரங்களை கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கூடிய சுக்ருதி, மேரிட்னுவாங்களே சுக்ருதி, இது அவங்களுக்கு ஒரு ஆஹா, இந்த மந்திரம் இது கேட்டதுனால, இந்த மந்திரத்தை கேட்டதுனால நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பலன், அவங்களுக்கு அது உறுதி சேரும். அவங்க தானே ஜபம் பண்ண முடியல, ஆனால் நம்ம செய்கிற இந்த ஜபம், அந்த நாமம் அவங்க அதை கேட்டதுனால அவங்களுக்கு அடுத்த ஒரு பிரிவில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இது பாருங்க, இது எங்கேயும் இருக்கா இந்த மாதிரி விஷயம் இருக்கா? அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கத்தி சொல்ல முடியாது, கத்திலாம் சொல்ல வேண்டாம், மந்திரம் காதில் கேட்க வேண்டும். இப்போ என்ன ஆகுது, மந்திரம் சொல்கிறது நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் உக்காந்தாலேயே தூக்கம் வரும். நான் அடித்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். அதாவது சப்பாங்களி போட்டு உட்காரீங்களோ இல்லை சோஃபாவில் உட்காரீங்களோ, ஒரே இதில் உட்காரீங்களோ என்ன ஆகும், தூக்கம் வரும். அந்த தூக்கம் வந்துச்சுன்னா உடனடியே என்ன பண்ணுங்க, முகத்தை கழுவுங்க. அது மட்டும் இல்லை, ஏஞ்சி நடக்க ஆரம்பிங்க, தூக்கம் போயிடும். உட்காந்தா கண்டிப்பாக தூக்கம் வரும். ஏன்னா நம்ம ஒரே இதில் உட்காந்துடுறோம்,
அது ஒரு செயலில் ஈடுபாடு இல்லாமல் போயிடுது. அதனால அந்த தூக்கம் இப்படி அப்படின்னா ஜபம்ல நம்ம உச்சரிப்பும் சரி, அது மேலே அதை கேட்டு அந்த சிந்தனையும் சரி நம்மளுக்கு சரியாக வராது. ஏஞ்சி நடந்துடணும். முக்கியமாக பகவான் நாமத்தை சொல்கிறப்ப ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம 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 ஹரி ஹரி இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப, மகாமந்திரத்தை சொல்கிறப்ப கிருஷ்ணர் நினைக்க முடியலன்னா தயவு செய்து ராதா கிருஷ்ணா படத்தை எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை ஆல்டர் முன்ன உட்காந்து பண்ணலாம். ஆல்டர் முன்ன உட்காந்து பண்ண முடியல, அதெல்லாம் சாத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பகவான் நாமத்து படத்தை ஒரு ப்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு ஃபோட்டோவில் ப்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்துட்டு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. படிச்சுக்கிட்டு வேறு விஷயம் படிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. பகவான் ஃபோட்டோ பார்க்கலாம். ஃபோட்டோ பார்த்துட்டு ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணுறது வாயில் சொல்கிறது காதில் கேட்கணும். அந்த ஜபம் பண்ண 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 உள்ளுக்கு இருக்க அனார்த்தங்கள் குற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியாகும். இதயத்தை சுத்தப்படுத்தும். இதயத்தை சுத்தப்படுத்த நமக்கு அந்த நாமமே, பகவான நாமமே நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ, பக்திக்கு தேவையான என்ன விஷயமோ எல்லாமே நடந்துடும், எல்லாமே கிடச்சிரும். பகவான் நம்பிக்கை மேலே வச்சா அந்த ஜபம் பண்ண பண்ண நம்மளுக்கு என்ன வேணுமோ அது தானாகவே நடந்துடும். பகவான் நாமக்கும் பகவான் ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் இல்லை பகவான் நாமத்துக்கும் இதுக்கும். ஒரு கதையில் ராமாயணத்தில் பக்த ஹனுமானுக்கும் ராமருக்கும் ஒரு இது வந்துட்டோன்னா ராமர் சொல்லுவார், நான் இப்போ உன்னை வந்து அம்பாவை இது பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஹனுமான் சொல்லுவார், அப்படியா பகவான் மரியாதை புருஷோத்தரமான பிரபு பகவான் ராமரை பார்த்து சொல்லுவார், பரவாயில்ல நீங்கள் வந்து கொல்ல போகிறேன்னு சொல்ல போகிறீங்க, அம்பு விட்டு நீ கொல்ல போகிறேன்னு சொல்ல போகிறீங்க, அதனால் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு. அப்படியா அப்படி என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் என்னை அம்பாவில் நீங்கள் கொல்ல பாருங்கள், அந்த அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார், பக்த ஹனுமான் என்ன சொல்லுவார், ராம் 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 ஜெய் ஸ்ரீ ராம் 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 அப்படி சொல்லுவார். அவர் மேலே நம்பவே படாது. பகவான் வந்து திகச்சிருவார். அப்படி ஆஹா என்னை விட இந்த நாமத்துக்கு எவ்வளோ ஒரு மகிமை, இந்த நாமம்னால ஒன்றுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு நாமம் அவ்வளோ ஒரு பவர். யாருமே சொல்லலாமே. இந்த நாமத்தை யாராவது சொன்னாங்களா? ஐயர் தான் சொல்லணும், ஐயங்கார் தான் சொல்லணும், பிராமின் தான் சொல்லணும் அப்படின்னு இந்த சட்ட விதிமுறைகள் இல்லை. நாமத்தை யார் வேணால் சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நாமத்தை இங்கே உட்காந்து சொல்கிறப்ப அது குற்றமாயிருமோ, அழுக்காக இருக்குது அந்த இடத்துல இங்கே சொன்னால் இதாயிருமோ அப்படிலாம் இல்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணால் சொல்லலாம். நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த விதிமுறைகளும் எந்த இதுவும் இல்லை, எங்கே வேணால் சொல்லலாம். ஆனால் பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, காலையில் எஞ்சி குளிச்சுட்டு மங்கள ஆரத்திக்கு நல்லா, ஏன்னா வெளிப்புறம் நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அது உருவாகும். அதனால நம்ம வெளி சுத்தம் அகம் புறத்தை நம்ம சுத்தப்படுத்திட்டு அகம் தானாக அது வந்து வந்துடும். அதுக்காக நம்ம வந்து காலையிலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ண சொல்கிறாங்க. குளிக்காமல் கூட ஜபம் பண்ணலாம். உண்மையாகவே நீங்கள் எங்கே வேணாலும் கேட்கலாம், ரொம்ப குளிக்காமல் பண்ணலாமா, பண்ணலாமே, இப்போ எதுவும் இல்லையே. ஆனால் குளிச்சுட்டு பண்ணுறப்ப அது நல்லா ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். காலையில் ஏஞ்சி குளிக்காதுன்னு கூட ஜபம் பண்ணலாம். ஆனால் அது என்ன ஆகும், ஒரு சோம்பல் மாரி இருக்கும், அந்த தூக்க கலையிலே இன்னும் இருக்கும். அப்போ ஜபம் மேலே சரியாக இருக்கும். அது நல்லா குளித்து கலகலன்னு இருக்கிற பகல்லே நம்மளுக்கு நல்லா தூக்கம் வருது. அப்போ விடிய காலில் நம்ம வந்து வேறு 3-4 மணிக்கு மங்களாரத்திக்கு முன்னே ஜபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பக்தர்கள். அப்படி ஜபம் பண்ணுறோன்னா ஆகும், குளிக்காத மணிக்கு நம்ம ஜபம் போயிடுவோம். அது நைட்டி உடுப்பில் நம்ம ஜபம் பண்ணுவோம். அதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லையா, பகவான் நாமத்தை வரத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பண்ணலாம். ஆனால் பண்ணுறப்ப பகவான் நாமத்தை மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது மேலே ஒரு அந்த திடமாக அது மேலே நான் கவனம் செலுத்த முடியலன்னா குளிச்சுட்டு தில்லாக்கெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு வைஷ்ணவ குவாலிட்டியோட நல்ல ஒரு பக்தர் இதில் நம்ம வந்து ஜபம் பண்ணுறப்ப அது தானாக ஜபம் வந்துடும். பிரபு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் இல்லை பிரபு, நான் அதனால எப்படிலாம் அப்படிலாம் இல்லை. பர்ஃபெக்டாக ஆகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணுங்கள், வரலாம். தில்லாக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதாவது இப்போ என்ன பக்தர் என்ன சொல்கிறாங்க, நான் தான் ரொம்ப பெரிய பக்தர் இல்லையா, நான் தான் ஒரு பெரிய வைஷ்ணவர் இல்லையா. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, நினைக்கிறதே அதுக்கு குறைங்க. அதுமாரி பகவான் சேவகனாக நினைப்போம். அதுக்கப்புறம் தானே அந்த குவாலிட்டி வந்துடும். நான் பெரிய பக்தன் இல்லை, நான் ஒரு பெரிய வைஷ்ணவம் இல்லை, நான் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, இப்படியே காலங்கள் தள்ளி 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 போய் காலம் வரையும் தான் அவத்தால் வேலை நடக்க மாட்டுது. பேசிக்கிட்டு தான் இருக்குங்கிற வேலை நடக்க மாட்டுது. ஏப்பா பேசிக்கிட்டு தான் இருக்க, செயலில் ஏதோ செஞ்சாதான் தெரியுன்ற மாதிரி
பகவான நாமத்தை சொல்கிறதுல நம்ம ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நல்லா உடுத்திட்டு இதுமாரி நல்லா உடுத்திட்டு இது பண்ணுறப்ப நம்மளுக்கு வெளியே போகிறப்ப பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு நீங்களோ பார்க்குறதுக்கு இதாக இருக்கீங்க, என்னப்பா நம்மதுக்கு தான் தெரியும், நம்ம இது ஒரிஜினல் லோக்கலாக நம்மளுக்கு தான் தெரியும், இன்னும் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு கதை இருக்குல்ல, ஒரு சும்மானுச்சும் நடிக்க கதை ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. ஒருத்தரை சன்னியாசேவி நடிக்க ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அது என்னமோ கதை தான் சரியாக ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், சன்னியாசாவியே போய் நடித்து சன்னியாசாவே இருப்பார். கடைசியாக அவருக்கே தோணிருமா, அச்சோ இந்த ஊர் மக்கள் என்னை சன்னியாசாவே நினைக்கிறாங்களே, நான் உண்மையாகவே சன்னியாசியாவே ஆயிடுறேன், ஒரு சன்னியாசி இருந்தால் என்ன மரியாதை கிடைக்குது. அதுக்கு சரியாக கதைகள் தெரில, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த கதைகள். சன்னியாவே நினச்சிட்டு ஒரு கடைசியாக பார்த்தா உண்மையாகவே சன்னியாசியாக ஆயிடுவார். ஏன்னா அந்த நடிப்பு என்பது ஒரு நாள் அது அவர் அந்த பக்தனாவே ஆக்கிருச்சு, அவரை அந்த ஒரு இதாகவே ஆக்கிருச்சு. அந்த மாதிரி கிருஷ்ணநாமத்தை சொல்லி 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 பகவானை சேவை செஞ்சு அது ஒரு இதாகும், அது பழக்கத்துக்கு வந்துடும். காலைல ஏஞ்சி வேலைக்கு போகிறது நம்மளுக்கு பிடிக்கல தான், அதுவே நம்ம பழக்கமாக்கிட்டோமா இல்லையா. 7 மணி வேலை, 5:30 எழுந்திரணும், குளிச்சிடணும், 6 மணிக்கெல்லாம் எங்கேயாவது மூவ் பண்ணிடணும், இல்லைன்னா முடியாது. அது என்ன பண்ணுது, உடலை ரெடி பண்ணிடுது. ஏஞ்சி போய் தான் ஆகணும், பெஞ்சு மழை பெய்யுது, ரெயின் கோட் போட்டு போய் தான் ஆகணும். அது போய் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை போய் தான், டிராஃபிக் ஜாம், பர்சனல் டிராஃபிக் ஜாம்னாலும் போய் தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். உடலில் வற்புறுத்தி செய்கிறமா இல்லையா. ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்துறப்ப அந்த எண்ணம் வரமாட்டேது. இதுதான் நம்மளுடைய பெரிய ப்ராப்ளமேட்டிக், பெரிய பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த இதை நம்ம கொண்டு வரணும், பழக்கத்துக்கு கொண்டு வரணும். கஷ்டமாக இருக்கும், பிடிக்காது, வேண்டாம் வெறுப்புக்கு செய்கிற மாதிரி இருக்கும். அதுவாக செய்ய பழகிட்டு என்ன ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, பிரபு என்னால் காலைல ஜபத்தை முடிக்காமல் வேலைக்கே போக முடியல பிரபு, என்னால் பிரசாதமே சாப்பிடாமல் இருக்க முடியல பிரபு, எனக்கு சேவை செய்யாமல் இருக்க முடியல பிரபு, எனக்கு நித்தியம் பாகவத சேவையா அது முன்ன சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் நித்தியம் பாக சேவை ஏற்ற மாதிரி தினமும் படிக்கிறேன், தினமும் கேட்குறேன், என்னால் அது கேட்காம இருக்க முடியல. ஏதோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டுமே, அது இல்லைன்னா முடியாது. இப்போ பாருங்கள், சில பேருக்கு ஃபோனு கையிலே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபோன் கையில் பிடிச்சா வைக்க கூட மாட்டாங்க. அது ஏன் கிட்ட பழகிருச்சிங்க, ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் பாருங்கள், கடிகாரங்க கட்டியிருப்பாங்க, வலது பக்கம் இடது பக்கம் கட்டியிருப்பாங்க. நீங்கள் போய் இடது பக்கம் மாற்ற சொல்லுங்கள், மாற்ற முடியாது, வலது பக்கம் தான் கட்டியிருப்பாங்க. ஐயோ பழகிட்டேன், முடியாது, என்னால் விட முடியல. இடது பக்கம் மாட்டியா? இல்லை வலது பக்கம் தான், சாரிங்க முடியல. பௌதிகம். ஆனால் ஆன்மீகத்துக்கு வர்றப்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. அச்சோ கஷ்டமாக இருக்குங்க. காரணம் சொல்கிறத வேலை நடக்க முடியுதாங்க. ஆனால் செஞ்சிட்டோமா, பக்தியில் ஈடுபட்டுட்டோமா, அதை விட வேற ஒருத்தன் நம்மளை தரன்னு இழுத்து வெளி விட்டாலும் மீண்டும் கரன்னு நம்ம கடற்கன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும், இது செய்யாதுக்கு முன்னே சொல்லி காரணத்தை கால வரை தான் ஆகுது, டைம் வேஸ்ட்டு தான் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ குணங்கள்லேருந்து அப்பாற்பட்டு இருக்கணும்னா இந்த அவருடைய நடத்தி இந்த அறிகுறியும் இதுவும் இருக்கணும்னா பகவான் சேவையில் ஈடுபடணும், பகவான நாமத்தை சொல்லணும், பகவான பிரசாதம் சாப்பிடணும், பகவான சம்மதமான எல்லா விஷயங்களும் செய்ய குணங்களுக்கு அப்பாற்பட்டமாயிரும். அப்படி இந்த நடத்தைகள் இந்த அறிகுறிலாம் நம்மள்கிட்ட தென்படும். ஓகே, ஆர்வம் எவ்வளோ பேர் ஆர்வம் இருக்குன்னு. சரி, இப்போ பிரபுபாதாவுடைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இந்த கீதை இது மட்டும் இல்லை, அடுத்துக்கு அப்படியே கொண்டு என்னென்னா பிரபுபாதாவுடைய ஸ்ரீல பிரபுபாதா அரைவல் இன் யூஎஸ்சி, இந்த யூஎஸ்சி 14ஆம் தேதி 9ஆம் மாதம் வந்துச்சு. அப்படின்னா இந்த நாளில் இந்த தேதியில் பிரபுபாதா அமெரிக்கா போனார். எங்கே போனார்? அமெரிக்கா போனார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளாக இருக்கட்டும், இப்போ மலேசியாக்கோ எந்த ஊருக்கோ எந்த நாட்டுக்கு போனாலும், ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு இல்லாமல், கந்தை விட்டு கண்டம் இல்லாமல், எந்த ஊர் உலகத்துக்கு தாண்டி போனாலும் வர வைக்கிறதுக்கு பக்தர்கள் இருக்கும், வைஷ்ணவனுக்கு இருக்கும். ஹரிநாமத்தை சொல்லி சன்னியாச சுத்தம் படித்து பூ மாலைலாம் போட்டு வர வைக்கிறோம். இங்கேருந்து பூர்வா போகும்போது யூஎஸில் இருக்கும்போது யார் அவரை வர வைத்தா? யாருமே அவரை வர வைக்கவில்லை. ஸோ பிரபுபாதா பார்த்தீங்கன்னா வரலாறு படைக்கப்பட்ட ஒரு விஷயம், 17ஆம் தேதி 9ஆம் மாதம்
போஸ்டன் அர்போர் காமன்வெல்த். ஸோ இது வந்து அவர் வந்து எப்போ போனார்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இதுக்கு உண்மையான தொடக்க ஆரம்பம் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட குருநாதர் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் மீட் பண்ணுறப்ப அவர் பார்த்தோன்னு சொல்கிறாரு, உனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் புருபாதா வந்து தாய்மொழி பெங்காலி, சமஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இவ்வளோதான், வேறு எந்த மொழியும் தெரியாது. அதனால் இந்த மொழியில் வச்சு அவர் வந்து அவர் சொன்னார், நீ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவனாச்சே, அதனால் நீ போய் வெளியூரில் போய் பிரச்சாரம் பண்ணு. முக்கியமாக அந்த காலத்தில் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்தில் லண்டன் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. நீங்கள் அப்போ பாருங்கள் அந்த இதெல்லாம் அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா லண்டனில் படிச்சுட்டு வந்தால் பெருசாக இருப்பாங்க. ஐம் ஃப்ரம் லண்டன், ஃப்ரம் லண்டன் லா படிக்கேத்தட் ஓகே திஸ் கட். அப்போ அந்த லண்டன். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் காலப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. புருபாத கால அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு அப்புறம் புருபாத காலத்தில் வந்து அமெரிக்கா தான் ரொம்ப, யூஎஸ், வாஷிங்டன், நியூயார்க் சிட்டி, அதெல்லாம் வந்து சொன்னாலே ஒருத்தர், ஓ யூ ஃப்ரம் அமெரிக்கன், ஓ இட்ஸ் குட், எஸ் நைஸ், ஐ நோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் த ரிச், இப்படிலாம் பில்டப் பண்ணி விட்டாங்க, அப்படியே ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஆனால் புருபாதை போய் தான் தெரிஞ்சு உண்மை கதை என்னன்னாங்க. ஸோ புருபாதா வந்து 1922 வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொன்னார். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே ஃபேமிலி பிஸ்னஸ் எப்படி இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து திவாலா போச்சு, அப்படின்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகி போய் அதுக்கப்புறம் அவர் வந்து முடிவெடுத்து 24 ஆகஸ்ட் 1965 புருபாதா வந்து எங்கே போகிறாரு? அப்போலாம் வந்து என்ன மாசு, ஏஆசியா, என்ன இருக்குது, என்னென்ன கப்பைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்தமாரி இருந்துச்சா? இல்லையே. இப்போ நம்ம இதில் ஏஆசியா இருக்குது, மாசு இருக்குது, வேறு என்ன கப்பை இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது எல்லாமே இருக்குது இப்போ ஃப்ளைட்டு. அப்போலாம் ஃப்ளைட் இல்லையே. அப்போ அவர் ஏறி போனது ஜாலா டுத்தா. ஜாலானா தண்ணீர், டுத்தானா மெசேஜ், செய்தி அனுப்புது, தண்ணி வழியாக செய்தி அனுப்புது அப்படின்ற கப்பில், ஷிப்பில், தண்ணி கப்பில் ஏறி போனார், ஜாலா டுத்தா. இப்போ நீங்கள் கப்பில் ஏறி கோலாலம்பூர்லேருந்து நீங்கள் யூஎஸ்க்கு போகிறதா இருந்தாலும் டிரான்சிட்லாம் போய் பார்த்தா 18 மணி நேரம் பிடிக்கும். 16 மணிலேருந்து 18 மணி நேரம் பிடிக்குமா. இது வந்து யூஎஸ்க்கு போனவங்க என்கிட்ட சொன்னவங்க, கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். நீங்கள் 18 மணி நேரம் தாங்குமா இந்த இது? புனேங்கா இருக்கட்டும், கிடாலேருந்து ஜோஹோபாருக்கு போனாலும் 8 மணி நேரத்துக்கு தாங்க மாட்டேது இந்த உடல். அச்சதி அரிச்சு பிரபு, ஜோஹோபார்லேருந்து புனேங்கு கிடாவுக்கு போனேன், மொழியில் பிரபு 8 மணி நேரம் 9 நேரம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், 18 மணி நேரம் கப்பிலே ட்ராவலு. அது போகுமா போகாதா, பாதி விழுந்துருமா, அது பாதி பேர் பயம் வேறு. இது தாங்க முடியாதனால இப்போ காதில் ஏப்பன் போட்டு படுத்து தூங்கிறது. வந்தால் கூப்பிடுங்களேன்னா அப்படியே போயிடுறேன். அந்தளவுக்கு சிச்சுவேஷனோடு போவாங்க, அந்த சூழ்நிலையோடு போவாங்க, அந்தளவுக்கு மக்களோட இது. அப்போ அந்த இப்போ உள்ள ஃப்ளைட்டில் போகிறது டைம். அப்போ ஜலடுத்தாலேருந்து ஏறி, அது நிறைய கதை. ஒருத்தவங்க மாத்தாச்சு அவங்க சொல்லுவாங்க, வயசான காலத்தில் இப்போ பேர பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், எதுக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஏசு வேறு வாங்குறாரு. அதுவும் கையில் 40 ரூபாய், கொஞ்சோண்டு ரூபாய் தான். அது அங்கே யூஎஸில் கூட செல்லாது, அந்தளவுக்கு காசு எடுத்துகிட்டு போனார். கொஞ்சம் காசு, கொஞ்சம் அந்த பேட்டிங்க, அழுக்கு கொஞ்சம் துணிங்க மூட்டை கட்டிட்டு போகிறாரு. ஜலடுத்தா போனோடனே இப்போ இந்த மாதிரி போக முடியுமா? ஃப்ளைட்டில் போகிறது நிறைய ஒரு நாள் பிடிக்குமா? இல்லை, 32 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் ஜலடுத்தாலே பயணம். அதுவும் தண்ணி கப்பையில் போனால் சொல்லவே வேணாம். எந்த நேரம் கப்பை எப்படி போகணும்னு தெரியாது. இந்த மோட்டர்லாம் பாருங்கள் பசங்க, அப்படியே அந்த வீலி அடிப்பாங்களா, டயர் ஒரு டயரில் ஓடுமே, அந்தமாரி கப்பை போணுச்சா. அதாவது என்ன சொல்கிறதுனா, அலைகளில் வேவ் இருக்குல்ல, அலையில் கப்பை இப்படி பேட்டு இப்படியே இறங்குறது. சாதாரண வாலிபுனாலே தாங்க முடியாது, வாஞ்சி எடுத்துருவாங்க. சில பேர் கப்பையில் ஏறினா பாருங்கள், அந்த கப்பையோட அந்த அந்த இது இருக்குல்ல, மூப்பு இருக்குல்ல, அசை இருக்குல்ல, அதனால தாங்க முடியாது, வாஞ்சி எடுத்துருவாங்க, மயக்கம் வந்துடும், ஒத்துக்காது எல்லாமே. புருபாதா அவருக்கு வயசு எத்தனை அப்போ? அந்த வயசில் அவர் போய் 2 தடவை 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ரைட்டா? யாருக்கு தெரியும் புருபாதுக்கு எத்தனை தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? இருக்கீங்களா இல்லையா கிளாஸில்? ஹரே கிருஷ்ணா. புருபாதா கப்பியில் யூஎஸ்க்கு போகும்போது எத்தனை வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? கிளாஸில் இருக்கீங்களா இல்லையா? காணா போயிட்டீங்க எல்லாரும்? ஹரே கிருஷ்ணா பிரபு 2 times I think. ஓகே மாதாஜி. அதுக்கப்புறம் அவர் வந்து கிருஷ்ணர் நினச்சி பிரார்த்தனை பண்ணார். பிரார்த்தனை பண்ணோன்னா கிருஷ்ணரே கனவுன்னு சொல்லுவார், பயப்படாத, நான் கூட இருக்கேன், நீ நல்லபடியாக போய் சேருவன்னு.
அவர் நினச்சாரு போச்சுடா, ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் பயம் வந்துருமா இல்லையா, போச்சு அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு, இப்படியே போயிட வேண்டியதான். குருபாதுக்கு வருத்தம், இறக்குறது வருத்தம் இல்லை, ஐயோ என் குருநாதர் சொன்ன விஷயம் கிருஷ்ணனுடைய விஷயத்தை போய் சேர்க்க முடியாதோ, சேர்க்காத மண்ணுக்கே இறந்துருவனோ, அப்படியே கவலை அவருக்கு. அந்த கவலை ஆன்மீக கவலை வந்துருச்சு, பௌதிக கவலை ஆன்மீக கவலை வந்துருச்சு. கிருஷ்ணர் சொன்ன என் குருநாதர் சொன்ன வார்த்தையை இப்போ நிறைவேற்ற முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி கிருஷ்ணர் சொல்கிறார், பயப்படாத, இதுக்கு மேலே எதுவும் ஆகாது, நான் உனக்கு அப்படியே போய் சேர்த்துறேன், நான் இருக்க கூட, பயப்படாமல் போ அப்படி சொன்னோன்னே குருபாதா அங்கேயும் அதில் ஒரு பாட்டு எழுதுவார், பாட்டும் ஃபேமஸ். போகிறாரு, இறங்குறாரு போஸ்டனில் இறங்குறாரு. போஸ்டனில் இறங்கினோடனே யாருமே அங்கே இல்லை. இப்போ எல்லாம் சன்னியாசி வந்தால் என்ன எப்படி வர வைக்கிறோம், கேக்கெலாம் வெட்டி மாலையெல்லாம் போட்டு தாம் தூண் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி வர வைக்கிறோமா இல்லையா. அப்போ பிரபாதம் இறங்குறாரு, யாருமே இல்லை. ஒன் மை நாமியா கொமோண்டோ மாரி இறங்குறாரு காட்டுக்குள்ளே. ஒரு காட்டில் பார்த்தீங்களா சோல்ஜர் நிறைய கொமோண்டோனா ஒரு 2-3 பேர் 5 பேர் தான் போவாங்க, அந்தமாரி சோல்ஜர் மாரி இறங்குறாரு. உண்டி ஒன் மை நாமியா இறங்குறாரு. அங்கே போய் இறங்கி போகிறாரு, சோல்ஜர் மாரி போகிறாரு. அங்கே யாரும் இல்லை, போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, நம்ம பில்டப் பண்ணது என்ன அமெரிக்கானா ஆனும் வாய்ப்புலேருந்து பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா இப்பிஸ்ன்னு அப்போ ஃபேமஸ். இப்பிஸ்னா வீட்டு விட்டு வெளியே வந்துடுவாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க, வெளியே அப்படியே ட்ரக்ஸு போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வெளியே ஓட்டுறது. ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கணும் எல்லாம் இப்பிஸ்ன்னு வாங்க. இப்போ இப்பீஸ் இல்லை, அப்போ புதுபாத காலத்தில் இப்பீஸ் ஃபேமஸ். இப்பீஸ் இந்த பாருங்க இருப்பாங்க. அப்போல்லாம் இப்பீஸ்லாம் பக்தர் ஆக்கினார் புதுபாதா. இப்போ இப்பீஸ் இல்லாமல் பக்தர் ஆக்க முடியல, அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சாரம் இருக்குங்க. அதுதான் உண்மையான கசப்பான, அதான் உண்மை. புதுபாத காலத்தில் அப்போ வந்து இப்பீஸு கொலை பண்ணுறவன் போத வஸ்து உக்காந்து எல்லாம் அந்த நாம சங்கீதம் மிருதங்க வச்சு அடித்தார் புதுபாதா. அது இங்கே மலைக்காரங்க அடிப்பாங்களே, அந்த பொங்க மாரி இருக்கும், அது மாதிரியா டிங் டங் டங் அந்த மாதிரி வச்சுருப்பாரு. பார்த்துக்கலாம் நம்ம மலைக்காரங்க அடிப்பாங்க அந்த மாதிரி, அவங்க ட்ரெடிஷ்னல் அந்த ட்ரம் இருக்கும், அந்த மாதிரி வச்சு அடிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. போதை வசத்தை எடுத்து வெளியே என்னென்னமோ பாட்டுக்கு ஆடணுங்க, இந்த பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்த அற்புதமாக இருக்குது, திறன் அது உன்னதமான ஒளி அதிர்வு அப்படி சொல்லுவார் புதுபாதா. அதுதான் அவர் பாடுறப்ப தான் உன்னதமான அந்த ஒளி அதிர்வு, அது வைப்ரேஷன். இன்னும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பாட்டில் எத்தனையோ பாட்டுக்கு ஆடி இருக்கோம், இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஜாரிகண்டாவில் வந்து மகாபிரபு காட்டில் பயணம் பண்ணும்போது சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாம் என்னது மனசில் பார்த்தா கடிச்சு சாப்பிட்றது, அடிச்சு சாவே அடிச்சிடும். அந்த மாதிரி மிருகம் என்னைக்கு மகாபிரபு பாடுறப்போ ஆடுனுச்சோ, மனித ரூபம் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் புதுபாதை படிக்கிறப்ப ஆடுதுங்க. ஹரே கிருஷ்ணா ஆடுது. மிருகம் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருக குணங்களை கொண்ட நம்ம அந்த காலத்தை பாடுற போஸ்டனில் பாடுறாரு, அந்த இது பாடுறாரு கடலில் எல்லாம் ஆடுறாங்க. ஜாரிகண்டால மகாபிரபு பாடுறப்ப புலி ஆடுது கை தூக்கி, சிங்கம் ஆடுது, யானை ஆடுது, மத கொண்ட யானை ஆடுது, சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஆட ஆரம்பிக்கிற. மானு இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுது. மானு புலியை கட்டிப்பிடிச்சு ஆடுது. மானு புலி சிங்கம் என்ன மானை பார்த்தா என்ன போவோம், கடிச்சு சாப்பிட்ருவோம், இறையாச்சு. ஆனால் கட்டிப்பிடிச்சு ஆடுது. வா ஆடு மகாபிரபு, ஓ ஹரிநாமம். அந்தமாரி போஸ்டனில் இது புதுபாதை பாடுறாரு, எல்லாம் ஆடுறாங்க. தன்னை மறந்து ஆடுறாங்க, தன்னை மறந்துட்டாங்க யாருன்னு. அந்த அளவுக்கு புதுபாதனுடைய அந்த வருகை அங்கே வர வைத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து திசையை மாற்றினுச்சு. புதுபாதை பார்த்தேன், அட என்ன பில்டப் பண்ணானுங்க, இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்கானுங்க அமெரிக்காவில். ரைட்டு தானே, போகிறதுக்கு பில்டப் பண்ணுறது அமெரிக்கா. இட்ஸ் வெரி நைஸ் கண்ட்ரி. Even the New York City, American people, the most of the rich there, you know, very rich life அப்படிலாம் பேசுவாங்க. அங்கே பார்த்தாதான் தெரிஞ்சு ரிச்சா என்னன்னு. ஏன்னா அவன் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறான், பிச்சைக்காரமாக இருப்பாங்க. அதெல்லாம் என்னது ஏமாத்துறது. படத்தில் வேணால், ஹாலிவுட் படத்தில் வேணால் அப்படியே American people like look very nice, right, you see we are rich man, the worldwide to turn back to come to settlement into the American அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. போனால் தான் ஏன் தெரியுது உண்மை கதை என்னென்னு. இந்த மாதிரி தான் ஜீவாத்மாக்கள் இந்த பௌதிகத்துக்கு வந்து வாழலாம்னு நினைக்கிறப்ப இங்கே வந்தால் தான் தெரியுது என்ன கஷ்டப்படுறேன்னு. அப்போ நினைப்போம் பகவான் கிருஷ்ணர்கிட்டே போயிடலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் புதுபாதையுடைய நிறைய அர்ப்பணிப்பு அங்கே இருந்ததுனால எல்லாமே மாற்றப்பட்டது. ஹிப்பீஸு டியூட்டியாக மாறினாங்க, ஹிப்பீஸாக இருந்தவங்க பக்தனாக மாறினாங்க,
எல்லா விஷயத்தையும் விட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உருவானாக்காரு. அன்றைக்கி யுஎஸ் போகலன்னா இன்றைக்கி யாருமே இன்றைக்கி பக்தர் ஆகிருக்க மாட்டோம். உலகம் முழுவதும் சொல்கிறேன். யுஎஸ் போகலன்னா அன்றைக்கி யுஎஸ் போனதுனால வெள்ளைக்காரனை மாற்றினாங்க. வெள்ளைக்காரனே நம்பி இருந்த மொத்த உலகமும் வெள்ளைக்காரனே மாறிட்டானா, அப்போ பெருசு தான். அப்போ அது இன்னமும் இதில் இருக்குது. வெள்ளைக்காரன் சொல்கிறான் பாரு. என்ன அந்த வெள்ளை கலரையும் இங்கிலீஷையும் உலகமே வியந்த பார்த்தது. ஆனால் சாஸ்திரத்தில் அவங்கள மிளைச்சா யாவனான்னு சொல்லும். சாஸ்திரத்தில் அவங்கள மிளைச்சா யாவனா ரொம்ப மோசமானவன், ரொம்ப வந்து சாஸ்திரத்திலே அவனை வந்து இது பண்ணு இழிவுபடுத்தணுது. சாஸ்திரத்திலே சொல்லலாம் அவன் வந்து ரொம்ப மோசமானவனே. ஆனால் அதில் தான் நம்ம வந்து இதாக்கும். எஸ் we are now right now we stand everything. So American people is most wonderful technologies இப்படிலாம் பேசணுன்னு ஆகுனும். அதனால் ப்ரூவ் என்ன பார்த்தாரு, உள்ளூரில் சொன்னால் கேட்க மாட்டேற. இப்போ பாரு வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் கற்றுக்குறான். கோட் சூட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் வேட்டியில் மாற்றுறேன். ஒரு சொன்னார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எல்லாத்தையும் கோட் சூட்டில் இருக்கானுங்க, நீங்கள் கோட் சூட்டு போட்டுங்க, அப்போ தான் உங்களை கேட்பானே. அதெல்லாம் முடியாது. கோட்டு சூட்டு போத்தெல்லாம் எல்லாத்தையும் நான் வேட்டி கட்டிட்டு வர வேட்டி கட்டு மாட்ட வைக்கிறேன் பார்த்துன்னு மாற்ற வச்சிடற எல்லாத்தையும். இது குருபாதருடைய மாபெரும் கருணை. வேட்டி கட்ட தெரியாதுங்க, அங்கே உள்ள மாத்தாச்சிங்களாம் புடவை கட்ட தெரியாது. சாக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சன்னியாசி அவர் என்ன பண்ணுவார், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதாஜிக்கு சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ ஹவ் டு வேர் த சாரி. நம்ம போய் சொல்லி தருமா, மாதாஜி கொஞ்சம் அவங்க பாருங்கள் மாதாஜி அது வேட்டியில் மாதாஜி பார்த்துங்க. அப்போல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுவார், ஒன் மணாமியா வேட்டி கட்டி அது புடவை கட்டி காமிச்சாருங்க. ஒரு சன்னியாசி அவர் செஞ்சார், இறங்கி செஞ்சார். யார் செய்வா அந்த காலத்தில் இந்த மாதிரி? அவ்வளோ விஷயங்கள், சமைக்கிறதுலேருந்து மிருதகம் வாசிக்கிறதுலேருந்து ஹார்மோனி வாசிக்கிறது, கீர்த்தனம் ஒரு இது பண்ணணும், ஃபுல் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு கௌராத்தினை எப்படி செய்யணும், மங்களாத்தினை எப்படி செய்யணும், இந்த பாட்டு பாடணும், இது செய்யணும், A to Z கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இந்த அமெரிக்கா அன்றைக்கி போனதால இன்றைக்கி எல்லாமே பெரும்பான்மை ஜீவாத்மாக்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்மை அடைஞ்சிருக்காங்க. அதில் நானும் ஒருவன். நீங்களும் கேட்டுக்கிங்க, நீங்களும் உட்பட்டு வருங்க, நீங்களும் அதில் அடங்கியிருக்கீங்க. ஸோ குருபாதுக்கு நன்றி சொல்லுவோம், வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பிரபாதை நினச்சி ஹரே கிருஷ்ணா முன்னாடி ஜபத்தை சொல்லி அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரொம்ப தாமதமாக போயிடுச்சு, மன்னிக்கணும். நானே என்னை மறந்துட்டேன் டைமை. ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்குள்ள இதில்? நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன், உங்கள்கிட்ட எதுவும் கேட்காம. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?